வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் பருப்பு நான் போட அடை ரெசிபி செய்கிறத பற்றி பார்ப்போம். துவரம் பருப்பு, பாசி பருப்பு, இந்த டம்ளர் கடலை 1.5 டம்ளர் போட போகிறேன். 1.5 டம்ளர் அரிசி போட்டாச்சு. அதே டம்ளரில் அரை டம்ளர் கடலை பருப்பு, துவரம் பருப்பு, எல்லா பருப்பையும் எடுத்தாரு. நைட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி நாளைக்கு காலையில் வாஷ் பண்ணுங்க. எப்படி செய்யுதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலுக்கு வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் அடை ரெசிபி செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பருப்பு பாருங்கள். 4 விதமான பருப்பு நான் போட போகிறேன். துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு, அரிசி. எவ்வளோ அளவு போடுறேன்னு பாருங்கள். அரிசி இந்த டம்ளரால் 1.5 டம்ளர் போட போகிறேன். ஒன்றரை டம்ளர் அரிசி போட்டாச்சு. அதே டம்ளரில் அரை டம்ளர் துவரம் பருப்பு, அரை டம்ளர் உளுந்தம் பருப்பு, அரை டம்ளர் கடலைப்பருப்பு, அரை டம்ளர் பாசிப்பருப்பு. எல்லா பருப்பையும் எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 தடவை வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். நாளைக்கு காலையில் இதை வச்சு டிஃபன் எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன். வாஷ் பண்ணியாச்சு. நான் தண்ணி ஊற்றுறேன். 2 சொம்பளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இது நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும். எல்லோருக்கும் காலை வணக்கம். நம்ம நேற்று அடை ரெசிபி செய்யறதுக்காக பருப்பெல்லாம் ஊற வச்சுருந்தோம். அது எப்படி ஊறி இருக்கு பாருங்கள். எல்லாம் நல்லா ஊறி வந்துடுச்சு. இதை நம்ம தண்ணி ஊற்றாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். தேங்காய் 1 மூடி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் 3 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு தலா 1 ஸ்பூன், உப்பு, பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், எண்ணெய், ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக அரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ அடைக்கு நம்ம மாவு அரைச்சிடலாம். நம்ம மிக்ஸி ஜார்லேயே இதை அரைச்சிடலாம். கிரைண்டரில் போட தேவையில்லை. மிக்ஸி ஜார்லேயே போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைக்க போகிறோம். அடை மாவில் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க அரைக்கும் போது. இப்போ இதை எடுத்து நம்ம அடை மாவில் சேர்த்துடலாம். பாருங்கள், வெங்காயம் எல்லாத்தையும் இதில் கொட்டியாச்சு. பாருங்கள், வெங்காயம் தேங்காய் வதக்குனதை இதில் கொட்டியாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம இப்போ அடையாக தட்ட போகிறோம். நம்ம பேன் வச்சாச்சு. பேன் ஹீட் ஆகிட்டுருக்கு. இதில் நம்ம அடையை தட்ட போகிறோம். லைட்டாக தண்ணி தொட்டு தட்டிக்கோங்க. சின்ன சின்னதாகவே தட்டிக்கலாம் நம்ம. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இல்லைன்னா அடை உடனே தீஞ்சிரும். எப்படி வெந்துட்டுருக்கு பாருங்கள். திருப்பி விட்டாச்சு. பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குது.
கொஞ்ச நேரம் சிம்லேயே வந்துச்சுன்னா நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். பாருங்கள், நம்ம அடை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா வெந்திருக்கு, கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.